Hi friends, இன்னைக்கு நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாவும் அதே சமயத்துல ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க friends எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல கறியை வேக வச்சுக்கலாம். நான் எலும்பு இல்லாத கறியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் குக்கர்ல. இப்போ கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுவல் செய்யும்போது நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகும். இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 5லேருந்து 8 விசில் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் 8 விசில் வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு வறுவலுக்கு கறி நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது போல் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுனால இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்தோன்னா போதும். இது நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சதில் தண்ணி அந்த கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வரணும். இது போல் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் ட்ரை ஆகி வரணும். இந்த அளவுக்கு இதை நல்லா அடி பிடிச்சா கூட அது நல்லா சுரண்டி விட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.